நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சின்ன பையன் நினைச்ச இந்தியாவை சீண்டி இப்போ அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் மூக்கடைப்பட்டு போயிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாம அமெரிக்கா விஷயத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் செஞ்சிருக்காங்க இந்தியா அப்படின்னு தான் சொல்லணும். கடும் கோபத்திலையும் கண்கள் சிவந்து போயிருக்கு. ட்ரம்ப் அவர்களுக்கு அடிச்சு ஆடி இருக்காங்க இந்தியா. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானை வெளுத்து வாங்கியிருக்காங்க. அதுவும் சீனாவில் வச்சு இந்தியா தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. இதுதான் உண்மையான வெற்றி அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவை குறைச்சு மதிப்பிட்டுட்டாரு. இந்தியாவை சீண்டலாம், இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுத்து அந்த நாட்டிற்கு கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சாரு. அது நடக்கல அப்படின்னு அமெரிக்க பத்திரிகையாளர் ரிக் சான்சஸ் அவர்கள் விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. அவர் செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா இந்தியாவை ஒரு பள்ளி குழந்தையாக நடத்தக்கூடாது. இந்தியா ஒரு பெரிய பையன், பள்ளி குழந்தை அல்ல. ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவை சிறிய நாடு, அச்சுறுத்தி விடலாம், பயமுறுத்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஆனா அதை அவர் தவறா நினைச்சிட்டாரு. அவர் ட்ரம்ப் அவர்கள் நினைச்சது நடக்கல. அமெரிக்கா இந்தியாவை அணுகும் விதம் தவறானது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு. இந்தியா யாருக்கிட்ட எண்ணெய் வாங்கும் அப்படின்னு நினைக்குதோ அவங்க கிட்ட எண்ணெய் வாங்கும். எண்ணெய் சப்ளையர்களை தேர்ந்தெடுப்பதில் இந்தியா தன்னுடைய சுயாட்சியை உறுதிப்படுத்தி இருக்கு. அதை மாற்ற முடியாது. இந்தியாவை அவமதிக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் நினைச்சாரு. அதற்கு அனுமதிக்க முடியாது. இந்தியா போன்ற ஒரு நாட்டை அதன் வரலாறு, வளங்கள் மற்றும் திறன்களுடன் கவனமாக நடத்த வேண்டும். சின்ன பையன் போல நடத்தக்கூடாது. ரஷ்யாவுடைய எண்ணெய் வாங்குறதுக்காக இந்தியாவை மற்றும் ட்ரம்ப் விமர்சிப்பது, அதே போல இது போன்ற பரிவர்த்தனைகளுக்காக சீனா மற்றும் ஐரோப்பாவை தடை செய்யாதது தவறான நடவடிக்கை. ட்ரம்ப் அவர்கள் யாரை, ஏன், எப்போது அவர் தடை செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட காரணமும் இல்லை. அது நல்லதல்ல. நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் ஒருவித ஸ்திரத்தன்மையும் நிலத்தன்மையும் இருக்க வேண்டும். ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் வாடிக்கையாளரான சீனாவுக்கு எதிராக வலுவான நடவடிக்கைகளை அவர் எடுக்க தவறிட்டார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்காவுடைய அழுத்தங்களுக்கு இந்தியா அடிபணியவில்லை. அமெரிக்காவுடைய வரி அழுத்தங்களை இந்தியா ஏற்றுக்கொள்ளாமல் பேச்சுவார்த்தையிலிருந்து இந்தியா வெளியேறிவிட்டது அப்படின்னு இந்திய நிதித்துறை முன்னாள் செயலாளரான சுபாஷ் கார்க் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொன்னார்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவை தொடர்ந்து விமர்சனம் செய்வதை அரசியல் நாடகம், பொருளாதார யதார்த்தம் அல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் ரஷ்ய எண்ணெயை இந்தியா அதிக விலைக்கு வாங்குது அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் குற்றம் சாட்டிட்டு வராரு. ஆனா ரஷ்யா மூலம் இந்தியா பெரிதாக பலன் அடையவில்லை. ரஷ்ய கச்சா எண்ணெய் மூலம் இந்தியாவுக்கு கிடைக்கும் உண்மையான சேமிப்பு வருஷத்துக்கு $2.5 பில்லியன் மட்டும்தான், $25 பில்லியன் அல்ல அப்படிங்கிறதையும் இந்த அறிக்கை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரஷ்யன் கச்சா எண்ணெயின் கப்பல் போக்குவரத்து, காப்பீடு மற்றும் கலப்பு செலவுகள் அனைத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுக்கு ஒரு பீப்பாய்க்கு வெறும் $3-4 தள்ளுபடி மட்டும்தான் கிடைக்குது. ட்ரம்ப் அவர்கள் இதை ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்த விரும்பினா அவர் எந்த புள்ளி விவரத்தையும் எடுக்கலாம். உண்மை என்ன அப்படின்னா, இந்தியா ரஷ்ய எண்ணெயை உலகளாவிய விலை கட்டுப்பாடு கட்டமைப்புக்குள் வாங்குது. எந்த ஒரு சர்வதேச ஒப்பந்தமும் மீறப்படவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனாலதான் அமெரிக்காவுடைய அழுத்தங்களுக்கு இந்தியா அடிபணியாம, அமெரிக்காவுடைய வரி அழுத்தங்களை இந்தியா ஏற்றுக்கொள்ளாமல் பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறினாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல அடிச்சு ஆடி இருக்காங்க இந்தியா. அப்படியே பயத்துல கண்கள் சிவந்திருக்கு ட்ரம்ப் அவர்களுக்கு. சீனாவுடைய தியான்ஜி நகரில் நடைபெற்ற எஸ்சிஓ உச்சி மாநாட்டின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் ஒரே வாகனத்தில் இணைந்து பயணித்தது கவனம் பெற்றிருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுடைய ரஷ்ய எண்ணெய் வர்த்தகத்துக்கு எதிராக விதித்த வரி கட்டணங்களுக்கு மத்தியில் இது ஒரு முக்கிய சந்திப்பாக, பயணமாக கருதப்படுது. மேலும் இந்த சந்திப்பு இருதரப்பு உறவுகளில் இருக்கும் நெருக்கத்தை எடுத்துக்காட்டுது அப்படின்னே சொல்லலாம். எஸ்சிஓ மாநாட்டுடைய நிகழ்வுக்கு அப்புறம் நானும் அதிபர் புட்டினும் இருதரப்பு சந்திப்பு நடைபெறும் இடத்துக்கு ஒன்றாக பயணித்தோம். புட்டினுடனான உரையாடல் எப்போதும் ஆழமான புரிதலை தருபவை அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் பிரதமர் மோடி அவர்களுக்காக புட்டின் அவர்கள் சுமார் 10 நிமிஷம் வரைக்கும் காத்திருந்ததாகவும் சொல்லப்படுது. இரண்டு தலைவர்களும் புட்டினுடைய கார்ல பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசி ஒன்னாக பயணிச்சிருக்காங்க. சந்திப்பு நடைபெறும் இடத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் கார்ல மேலும் 45 நிமிடங்கள் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு மேலாக இருதரப்பு சந்திப்பும் நடைபெற்றிருக்கு. அதிபர் புட்டினுடைய இந்த செயல் அமெரிக்காவுடைய கடும் வரி விதிப்பு மற்றும் அபராதத்துக்கு மத்தியில் முக்கியத்துவம் பெறுது. ரஷ்யாவுடன் இந்தியா மேற்கொள்ளும் எண்ணெய் வர்த்தகம் குறித்து அமெரிக்கா பகிரங்கமாக கண்டிச்சுட்டு வர்றாங்க. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் உலகிலேயே மிகவும் நிலையான உறவுகளில் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைஞ்சிருக்காங்க. 2022 யுக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து மேற்கு நாடுகள் ரஷ்ய எரிசக்தி இறக்குமதியை தவிர்த்தும் ரஷ்ய கச்சா எண்ணெய் வர்த்தகத்துக்கு விலை கட்டுப்பாடுகளை விதிச்சுட்டு வரும் நிலையில இந்தியா ரஷ்ய எண்ணெயின் மிகப்பெரிய வாங்குபவர்கள் ஒன்றாக மாறுச்சு. இந்த நிலையில தான் புட்டின் அவர்களும் மோடி அவர்களும் இப்படி பேசிட்டு ஒன்னா கார்ல போனதை பார்த்து அப்படியே வயிற்றுச்சல்ல ட்ரம்ப் அவர்கள் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இதே வேளையில இந்தியா கிட்ட மூக்கடைப்பட்டிருக்காங்க பாகிஸ்தான். அதாவது பஹல்காம் தாக்குதலை இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு கண்டிச்சிருக்காங்க.
பாகிஸ்தானுடைய பிரதமரும் இந்த மாநாட்டில் பங்கேற்ற போதிலும் அதையும் தாண்டி பஹல்காம் தாக்குதலை கண்டிச்சிருக்காங்க. இது பிரதமர் மோடிக்கும் இந்தியாவுக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய முக்கியமான வெற்றியாக பார்க்கப்படுது. நம்முடைய பிரதமர் மோடி அவர்களின் தீவிரவாதத்துக்கு எதிரான நிலைப்பாட்டுக்கு ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் சர்வதேச ஆதரவு கிடைச்சிருக்கு. தீவிரவாதத்தின் மீது சில நாடுகள் இரட்டை நிலைப்பாடுகள் கொண்டுள்ள நிலையில அது ஏற்க முடியாது அப்படிங்கிறத ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் நாடுகள் சொல்ல வேண்டும் அப்படின்னு மோடி அவர்கள் வலியுறுத்தியிருந்தாரு. மோடி அவர்கள் வலியுறுத்திய சிறிது நேரத்திலேயே பயங்கரவாத தாக்குதலை அறிக்கையில குறிப்பிட்டு ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு சார்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. ராஜதந்திர ரீதியில இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய பெரும் வெற்றியாக பார்க்கப்படுது. குறிப்பாக நீண்ட காலமாக இந்திய மண்ணில் தீவிரவாதத்துக்கு ஆதரவு அளிச்சுட்டு வரும் பாகிஸ்தான் இந்த மாநாட்டில் உறுப்பினராக இருக்கு. பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இந்த மாநாட்டில் பங்கேற்று இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் பஹல்காம் தாக்குதலை குறிப்பிட்டு கண்டிச்சிருக்கிறது இந்தியாவுடைய முக்கிய வெற்றியாகவே பார்க்கப்படுது. மேலும் அந்த அறிக்கையில பஹல்காம்ல நடந்த பயங்கரவாத தாக்குதலை உறுப்பு நாடுகள் கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. மேலும் இந்த தாக்குதல்ல 26 அப்பாவிகள் உயிரிழந்த நிலையில உயிரிழந்த மற்றும் காயமடைந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாக அதுல சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான தாக்குதலை நடத்தினவங்க, திட்டமிட்டவர்கள் மற்றும் ஆதரவளித்தவர்கள் நீதிக்கு முன் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க. மேலும் தீவிரவாத பிரிவினைவாத குழுக்களை சிலர் தங்கள் சுயநலத்துக்காக பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு உறுப்பு நாடுகள் மீண்டும் வலியுறுத்தியிருக்காங்க. அனைத்து வடிவங்களிலையும் இருக்கும் பயங்கரவாதத்தை வன்மையாக கண்டிப்பதாக SCO நாடுகள் வலியுறுத்தியிருக்காங்க. மேலும் பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் இரட்டை நிலைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை அப்படின்னு குறிப்பிட்டிருந்திருக்காங்க. எல்லை தாண்டிய தீவிரவாத நகர்வுகள் உள்பட அனைத்தையும் தடுக்கிறதுக்கு சர்வதேச சமூகத்துக்கு அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னதாக இந்த மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சமீபத்தில் பஹல்காம்ல ஒரு மிக மோசமான பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சு. இந்த நெருக்கடியான நேரத்தில் எங்களுக்கு ஆதரவாக நின்ற நண்பர்களுக்கு நன்றி. இது இந்திய ஆன்மாவின் மீதான தாக்குதல் மட்டுமல்ல, மனித நேயத்தை நம்பும் ஒவ்வொரு நாட்டிற்கும் விடுக்கப்பட்ட ஒரு வெளிப்படையான சவால். சில நாடுகள் வெளிப்படையாகவே பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நிலையில அதை நாம் கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஒவ்வொரு நாட்டுடைய வளர்ச்சிக்கும் பாதுகாப்பு, அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை ஆகியவை இன்றியமையாதவை. தீவிரவாதம், பிரிவினைவாதம் ஆகியவை பெரிய சவாலாக இருக்கு. தீவிரவாதம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட நாட்டுக்கு மட்டும் அச்சுறுத்தல் இல்ல, இது மனித குலத்துக்கான சவால். அதனாலதான் தீவிரவாதத்துக்கு எதிரான போர்ல ஒற்றுமையை வலியுறுத்துறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுவும் இந்த பஹல்காம் தாக்குதல் குறித்து பிரதமர் மோடி அவர்கள் பேசுனாங்க இல்லையா, அதுவும் பிரதமர் மோடி அவர்கள் ஆவேசமாக கர்ஜித்த நிலையில அதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னே தெரியாம பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் அப்படியே முழிச்சிட்டு உட்கார்ந்து இருந்திருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா SCO மாநாட்டில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாரு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப். சீனாவில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி, புட்டின் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த மாநாட்டுடைய அமர்வு இன்று துவங்கும் முன்பாகவே புட்டினும் மோடியும் தீவிரமாக ஆலோசித்தபடி நடந்து போனாங்க. அங்கே நின்ற பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பை இருவருமே கண்டு கொள்ளல. இதனால இறுக்கமான முகத்துடன் ஓரமாக ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் நின்றுட்டு இருந்தாரு. இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டுச்சு. 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் சீனா சென்றதுனால இந்த பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய வரி மிரட்டலுக்கு இடையே உலகில் அதிக மக்கள் தொகை கொண்டுள்ள நாடுகளாக இந்தியா, சீனா தலைவர்கள் நேருக்கு நேர் சந்திச்சு ஆலோசிச்சது சர்வதேச அளவிலையும் மிக உன்னிப்பாக கவனம் பெற்றது. நேற்றைய தினம் ஆலோசனை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுடைய 2வது நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதுல பங்கேற்க கூட்ட அரங்குக்கு வந்த தலைவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து உற்சாகமாக கைகுலுக்கி பரஸ்பரம் பேசிக்கொண்டாங்க. அந்த வகையில தான் இந்திய பிரதமர் மோடி அவர்கள், சீன அதிபர் ஷி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புட்டின் அப்படின்னு உலகில் பவர்ஃபுல் நாடுகளுடைய தலைவர்கள் ஒன்றாக நின்று பேசிக்கிட்டாங்க. இந்த புகைப்படங்கள் சர்வதேச ஊடகங்கள் அதிகமாக பகிரப்பட்டு வருது. இந்த சந்திப்பு தொடர்பான பல வீடியோக்கள் வெளியாகி உள்ள நிலையில தான் ஒரு வீடியோ இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருது. அதாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் அமர்வு கூட்டம் தொடங்குறதுக்கு முன்பாக புட்டின் அவர்கள் ஷி ஜின்பிங்குடன் மோடி அவர்கள் சிரித்தபடி நின்று பேசிட்டு இருக்கிறாரு. அதே போல மற்றொரு வீடியோல புட்டினும் மோடியும் தீவிரமாக பேசிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே ஓரமாக பாகிஸ்தானோட பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் நிற்கிறாரு. அவரை புட்டினோ மோடி அவர்களோ கண்டுக்கவே இல்லை. இதனால இறுக்கமான முகத்துடன் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கிறாரு. இந்த புகைப்படம் இணையதளத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருது. சரி நண்பர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.